நம்ம கஸ்டமர்ஸ்ட்ட ஒரு பொருள கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, ஒரு சாம்பிள் பேக்க ஃப்ரீயா குடுக்குறது சரியா? இல்ல இருக்கிறதே தரமான பொருள மற்ற யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு குடுக்குறது சரியா? நீங்க யோசிச்சது சரி. ஒரு தரமான பொருள குறைவான விலைக்கு கஸ்டமர்ட்ட குடுக்கும்போது தான், நம்ம பிராண்டோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. இதுக்கு பேர் தாங்க லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜி. தரமான பொருட்கள நம்ம கொள்முதல் விலையிலயோ, இல்ல கொள்முதல் விலையிலேருந்து சற்று குறைவான விலையிலயோ குடுக்குறது தான் லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜி. சென்னையோட உயர்தர சைவ உணவான சங்கீதா 2025ஆம் ஆண்டு தங்களோட 40வது இயர் அனிவர்சரி கொண்டாடினாங்க. ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் ரூ. 40க்கு மீல்ஸ் குடுத்தாங்க. அவங்க குடுத்த அந்த ரூ. 40 உணவு வந்து நெறையா ஊடகங்கள்ல பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஆடி கார்ல வரவங்க கூட வந்து எங்க உணவ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துனாங்க. இதே விஷயத்த அவங்க இந்த மாதிரி உணவு குடுக்காம வெறுமனே டிவி மீடியா, பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, அவங்க பல கோடி ரூபாய் இதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்கும். ஆனா, இதே சூழல்ல கஸ்டமருக்கும் நல்ல உணவையும் குறைவான விலையில குடுத்த மாரி ஆச்சு. அவங்களோட பிராண்டும் போய் ரீச் ஆன மாதிரியான லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு.